Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல டாக்டர் ஷர்மிகா அவங்களோட ஹேர் பேக் தான் ட்ரை பண்ண போறோம். சோ அவங்க நிறைய டிப்ஸ் வந்து வைரலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுல நான் கீ டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அது ரொம்பவே நல்லா வொர்க் அவுட் ஆனது. சோ அடுத்தடுத்த டிப்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணும்போது என்னோட செல்ஃப்க்கு உங்களோட இது வந்து எப்படி இருக்கு, இதுல இருக்க ட்ரூத் என்ன அப்படின்றத ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோஸ்லாம் உங்களோட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஹேர் பேக் வந்துட்டு எப்படி பண்றது அண்ட் தென் இந்த ஹேர் பேக்னால என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, எனக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆனச்சா அப்படின்றது தான் வந்து பார்க்க போறோம். நம்ம சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனையும் மறக்காம டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும், நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக பாஸ்ட் 2.5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது குவைரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோடய ஒர்க்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். இதில் போயிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்கும் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். கிளிக் பண்ணாவே இன்ஸ்டாகிராம்குள்ளே போயிடும். ஓகேங்களா? இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். டாக்டர் ஷர்மிகா பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கீ டிப்ஸு, ஃபேஸ் டேனுக்கு, அண்ட் தென் வந்து ஹேர் ஹெல்த்தியான ஹேருக்கு, பாடி வந்துட்டு க்ளோ ஆகிறதுக்கு, ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கு, அப்பா எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகிறாங்க. அண்டர் 200 பேக்கு அவ்வளோ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஒர்த் அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். அது வந்து ஒருத்தங்களுக்கும் ஒர்க் ஆகலாம், ஒருத்தங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போகலாம். எனக்கு பர்சனலாக இந்த ஒரு ஹேர் பேக் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆணுச்சு அப்படின்றது தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹேர் பேக் போடுறதுனால என்னோடய ஹேருக்கு எந்த மாதிரி பெனிஃபிட் வந்து இருக்குது அப்படின்றது தான் நான் வந்து சொல்ல போகிறேன். நான் வந்து ஒரு 3 டைம்ஸ் தான் இந்த ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். 3 டைம் ட்ரை பண்ணதுலேயே நீ என்னத்த ரிசல்ட்டை சொல்ல போகிற அப்படின்ட்டு கூட கேட்கலாம். அந்த 1 டைம்லேயே ஆன் தி ஸ்பாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வித் லைவ் ரிசல்ட்டோட. ஓகேங்களா? இப்போ வாங்க அந்த ஹேர் பேக் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துடலாம். இந்த ஹேர் பேக் பண்ணுறதுக்காக என்னோடய ஹேர் ரொம்பவே கம்மி அப்படின்றதுனால நான் ஒரு முட்டையிலேருந்து மட்டும் இந்த ஒயிட்டை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக வந்துட்டு நார்மலாக பேக்கெட் தயிர் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் வந்துட்டு கட்டி தயிர் இருந்தது, பால்காரங்கக்கிட்டலாம் வராங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்டலாம் வந்துட்டு கட்டி தயிர் வந்து சுத்தமாக கிடைக்கும். அந்த மாதிரினா கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அது இன்னமும் செம்ம ரிசல்ட் தரும். நான் வந்து பேக்கெட் தயிர் தான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணிக்க போகிறேன். என்னோடய ஹேருக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பெருசாக மெஷர்மெண்ட் எதுவும் வைக்கல. என்னோடய கண்ணிலேயே நான் பார்த்த அளவு வந்து போட்டுக்கிட்டேன். இந்த அளவுக்குன்னா என்னோடய ஹேர் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. சேம் கொஞ்சம் கூட எக்ஸஸாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை. என்னோடய ஹேருக்கு பர்ஃபெக்டாக இந்த அளவு வந்து கரெக்டாக இருந்தது. லைக் ஒரு 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் கர்டும் அண்ட் தென் அந்த முட்டையோட வெள்ளைக்கரு ஒரு முட்டையிலேருந்து கரெக்டாக இருந்தது. இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு நல்ல லாங்கான முடினா ஒரு 1/2 பேக்கெட் கூட தயிரை போட்டுட்டு 2 முட்டையை கூட நீங்கள் போடலாம். அது வந்து உங்களோட இஷ்டம் தான். இதை வந்து நல்லா வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய விஷயமும் காசு போட்டு வாங்க தேவையில்லை. 15 ருபீஸில் ஒரு ஹேர் பேக். லைக் தயிர் வந்து ஒரு 10 ருபீஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் யாராவது பால் கொண்டுட்டு வராங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு 10 ருபீஸ்க்கு 1 டம்ளர் தயிர் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முட்டை வந்து 5 ரூபா தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டு தான் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரு 15 ருபீஸில் வாங்கிடலாம். அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஹெல்த்தியான ஹேர் பேக் அப்படின்ட்டு கூட சொல்லுவேன். நான் வந்துட்டு நேற்று வந்து ஹேர் வாஷ் பண்ணது, இன்றைக்கி வந்துட்டு உடம்புக்கு மட்டும்தான் நான் வந்து குளிச்சிருக்கேன். நேற்று ஈவினிங்கே, ஆனால் நான் இந்த வீடியோக்காகவே சீரம் கூட அப்ளை பண்ணல. அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது. நான் எப்போவுமே இந்த மாதிரி லைட்டாக கோம் பண்ணிவிட்டு வந்து உட்காந்தெல்லாம் வீடியோ எடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஃப்ரிஸியாக இருக்கும், ட்ரையாக இருக்கும். என்னதான் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணாலும் எனக்கு வந்துட்டு ஹேர் வந்து ரொம்ப வந்து டேமேஜாக தான் இருந்தது. அடுத்த நாள் கூட ஹேர் வந்து இந்த அளவுக்கு ஹெல்த்தியாக ஸ்மூத்தாக இருக்கா அப்படின்றது இந்த ஹேர் பேக்னால தான் சாத்தியம்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி முன்னாடி நாள் எண்ணெய் வச்சுருக்கேன். தலைக்கு நல்லாவே வந்து எண்ணெய் வச்சுருக்கணும். பிகாஸ் இந்த முட்டையோட அந்த இறுக்கம் இருக்கு இல்லைங்களா, முட்டை போட்டாவே இறுக்கமாக இருக்கும், ஒரு மாதிரி ட்ரை ஆயிரும். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப வந்துட்டு வலிக்கக்கூட சில பேருக்கு ஆரம்பிச்சிரும். ஸோ ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஹேர் பேக் தலையில் போட்டுட்ருக்கும்போது. அதுவே நீங்கள் எண்ணெய் வச்சுட்டு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா கண்டிஷ்னிங்காக இருக்கும். ரொம்ப வந்துட்டு ட்ரையாக இழுத்து பிடிக்காமல்
எண்ணெய் வச்சு போட்டிங்கன்னா இன்னமும் கூட நல்லாயிருக்கும். இன்னும் சில பேருக்கு டவுட் இருக்கும், ஆன் தி ஸ்பாட்டில் எண்ணெய் வச்சுட்டு உடனே போடலாமா அப்படின்னு. அந்த மாதிரி தாராளமாக பண்ணலாம். அண்ட் தென் இன்னொரு சில பேருக்கு டவுட் இருக்கும், எண்ணெய் வச்சு தான் போடணுமா, இல்லை நான் எண்ணெய்லாம் வைக்க மாட்டேன் அப்படியே வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு வழி சொல்லுங்கன்னா, அதுலேயும் கொஞ்சமாக கோக்னட் ஆயில் லைக் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி அதுக்கப்புறம் கூட ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷ்னிங்காக இருக்கும் இந்த ஹேர் பேக்கு. ஸோ இதை வந்து நான் ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் வச்சுருக்க போகிறேன். ஸோ உங்களோட அளவு பொறுத்து 30 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வச்சுருந்தாலே போதும். ஸோ இப்போ வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் ஷாம்பூ மட்டும்தான் வந்து போட்டு வாஷ் பண்ணேன். எந்த ஒரு சீரமோ எந்த ஒரு கண்டிஷ்னரோ போடல. நான் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணால் கூட இந்த அளவுக்கு ஒரு ஷைனிங் கிடைக்குமான்னு தெரியல. நான் வந்து இந்த ஒரு ஹேர் பேக்கை இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி நான் ஹேருக்கு வந்து ரொம்ப சோம்பேறி, அதிகமாக வந்து ட்ரை பண்ண மாட்டேன். எப்போவுமே வந்து ரொம்ப ரேர் தான் வச்சுக்கோங்களேன். நான் இது வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன்னு கூட சொல்லணும். செம்ம கண்டிஷ்னிங்காக இருக்குது, சொல்ல வார்த்தையே இல்லை. லைவ் ரிசல்ட் இது. நான் வந்து ஈவினிங் போல் குளிச்சுட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். எனக்கு நிறைய பொடுகு இருக்கும், அந்த பொடுகு வந்து செம்ம சூப்பராக கண்ட்ரோல் ஆகுது. நான் ரொம்ப வந்து கவலையில் இருந்தேன், எப்படிடா இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுன்னு. அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து டென்சிட்டி ரொம்பவே கம்மி தான். ரொம்ப 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 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரையான ஹேர். அண்ட் தென் எனக்கு பொடுகு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸ்கேல்ப் அப்படியே ஆயிலியாக இருக்கும். இந்த எல்லா பிரச்சனைக்கும் எனக்கு ஒரே தீர்வு அன்றைக்கி கிடைச்ச மாதிரி இருந்தது. இந்த ஹேர் பேக்கை கண்டிப்பாக நான் எப்போவுமே ட்ரை பண்ணுவேன், வீக்லி 2 டைமு. ஸோ நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் பேக் பொறுத்த வரைக்கும் செம்ம சூப்பர் டூப்பரான ஹேர் பேக் அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த ஹேர் பேக் வந்துட்டு போட்டு ஒரு கண்டிஷ்னர் கூட போட தேவையில்லை, ஒரு சீரம் கூட போட தேவையில்லை. அந்த அளவுக்கு செம்ம சாஃப்டாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு இது வீக்லி 2 டைம் ட்ரை பண்ணலாம். உங்களோட விருப்பம் தான். 15, 20 இந்த மாதிரி மினிட்ஸ் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் 15 மினிட் தான் வச்சுருந்தேன். பிகாஸ் எனக்கு வந்து கோல்டு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சைனஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து ரொம்ப கம்மி நேரம் மட்டும் வச்சுட்டு உடனே கூட வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது, இச்சிங் இருக்குது, ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது ஹேர், ரொம்ப ஒரு சாஃப்ட்னஸ்ஸே இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த ஹேர் பேக் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். ஸோ வெறும் 15 ரூபாவில் பெரிய பெரிய கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஹேர் பேக் அப்படின்ட்டு சொல்லுவேன். அதை வந்து டாக்டர் ஷர்மிகா சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் அவங்கள பார்த்ததுனால தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், இல்லைனா நான் அப்படியே வந்து கண்டுக்காமையே விட்டுருவேன். இதுக்கு மேலே வந்துட்டு இந்த ஹேர் பேக் நான் ரெகுலராக வந்து ட்ரை பண்ணுவேன். ஒரு சேலஞ்சாக எடுக்கிறேன், ரெகுலராக வீக்லி 2 டைம் இந்த ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணுவேன். நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கம்மி செலவில் உங்களோட ஹேரை நல்லா க்ரோத்தாகவும் நல்லா பாதுகாப்பாகவும் வச்சுக்கலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.